இதுதான் நேரம். களத்தில் இறங்கிய சூர்யா படை. அமீர் விஷயத்தில் விழுந்த பெரும் ஆப்பு. சென்னை மேற்கு மாவட்ட முன்னாள் திமுகவின் அயலக அமைப்பு செயலாளரான ஜாஃபர் சாதிக் என்பவர் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தேடும் முக்கிய குற்றவாளியாக இருந்து வருகிறார். இவர் தலைமறைவானதை அடுத்து தமிழகம் மட்டுமின்றி இந்திய அளவில் உலுக்கி எடுத்த சம்பவமாக மாறியுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்துள்ளனர். ஜாஃபர் சாதிக்கை திமுகவில் இருந்து அடிப்படை உறுப்பினர் என அனைத்திலும் நீக்கினர். இந்த நிலையில் ஜாஃபர் சாதிக் அரசியலை தாண்டி சினிமாவில் தயாரிப்பாளராக முதலீடு செய்து வந்தார். சினிமாவில் ஜாஃபருக்கு நெருக்கத்தில் இருந்தவர் இயக்குனர் அமீர். நெருங்கிய நண்பராகவும் வியாபார ரீதியாகவும் இருந்து வந்தார். எப்போது வேண்டுமானாலும் அமீரை கைது செய்யலாம் அல்லது விசாரணைக்கு அழைத்துச் செல்லலாம் என்ற சூழ்நிலையில் உள்ளார். என்னதான் தனக்கும் ஜாஃபருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று விளக்கம் கொடுத்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் என நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர். இதற்கிடையில் தமிழ் சினிமா வட்டாரங்கள் பிரிந்து கிடக்கும் நிலையில் ஏற்கனவே பல ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் ஞானவேல் ராஜா மற்றும் அமீர் இடையேயான பருத்தி வீரன் பிரச்சனையானது தொடர்ந்தது. இதில் ஞானவேல் ராஜாவுக்கு ஆதரவாக அவரது உறவினர்களான கார்த்திக், சூர்யா உள்ளிட்ட சிவகுமார் குடும்பத்தார்கள் இருந்தனர். மறுபக்கம் அமீருக்கு ஆதரவாக நடிகர் சிவகுமார், சமுத்திரக்கனி உள்ளிட்ட சில சினிமா நட்சத்திரங்கள் ஆதரவு கொடுத்து வந்தனர். அப்போது இதில் எதற்காக அந்த படத்தின் நடிகர் கார்த்திக் மற்றும் சூர்யா மௌனம் காக்கின்றனர் என கேள்வியை முன்வைத்து வந்தனர். ஒரு கட்டத்தில் முன்னணி நடிகரான சூர்யாவுக்கு இந்த பஞ்சாயத்து பெரும் தலைவலியை ஏற்படுத்தியது. ஒரு கட்டத்தில் அப்படியே அந்த பிரச்சனை நீர் ஊற்றிய நெருப்பாக இருந்து வந்தது. அந்த பிரச்சனை அப்படியே முடிக்க காரணம் அமீர் தனது சொந்த லாபத்திற்காகவும் சினிமாவில் மீண்டும் அவதாரம் எடுக்கவே பழையதை கிளப்பி வருகிறார் என நடிகர் கார்த்தி தரப்பில் கூறப்பட்டது. ஞானவேல் இதில் அறிக்கை மூலம் தனது பேச்சுக்கு மௌனம் காத்து அறிக்கையை மட்டும் வெளியிட்டு வந்தார். இந்த நிலையில் மீண்டும் அமீர் மீது ஒரு பிரச்சனை எழுந்துள்ளது. அதாவது போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ஜாஃபர் சாதிக் மூலம் அமீருக்கும் தொடர்பு இருக்கலாம் என பேசப்படுவது சினிமா துறையில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அமீர் ஒரு பக்கம் தனக்கும் ஜாஃபர் அவருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தி வருகிறார். பருத்தி வீரன் படத்தில் மௌனம் காத்து வந்த ஞானவேல் ராஜா உள்ளிட்ட சூர்யா தரப்பினர் இதுதான் நேரம் என தங்களது பங்கை செய்து வருகின்றனர். அதாவது அமீர் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட ஆதாரங்களை பொதுவெளியிலும் அரசு அதிகாரிகள் மற்றும் மத்திய அரசு அதிகாரிகளிடம் கொடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் நாட்களில் அமீர் கைது செய்ய தேவையான மூல ஆதாரத்தையும் யார் யாரிடம் அவர் தொடர்பில் இருக்கிறார் என்பதை மொத்தமாக முக்கியமான அரசு அதிகாரி ஒருவருக்கு கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதில் சினிமா துறையை சார்ந்த சில இயக்குநர்கள் மற்றும் நடிகர்கள் என்று பலர் சிக்கலாம் என கூறப்படுகிறது. முன்னதாக ஞானவேல் ராஜாவுக்காக சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் பொங்கிய நிலையில் தற்போது அமீர் விவகாரத்திற்கு சினிமா துறை மௌனம் காக்க காரணம் அமீர் மீது வரும் சர்ச்சையானது போதைப் பொருள் தொடர்பாக இருப்பதால் யார் வாயை திறந்தாலும் தாங்களும் மாட்டிக்கொள்வோம் என நினைத்து வருகிறார்களாம் சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள்.